மக்களே, நீங்கள் இருக்க ஜெயின் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, தமிழ் பூமி. ஆக்சுவலி ஜாயாத்தை தனித்தனியாக பிரிச்சோம் இல்லை, அது பார்ட் 2. இது பார்ட் 2 3 தெரில, அந்த வீடியோ தான் இது. இதில் வந்து நம்ம வந்து ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் கட்டியிருக்காங்க. ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்டில் வந்து இங்கே ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டொனேஷன் பாக்ஸு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பாக்ஸில் இன்னும் டைமண்ட் வச்சுருக்காங்க. யாரும் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. யார் டொனேஷன் கொடுக்குறாங்க? நான் கொடுக்கல, உடனே ஏமாற சொல்லியிருக்காங்க. நானும் கொடுக்கலடா. அந்த சைடு இருக்கிற க்ரீன் கலர் பாக்ஸில் தான் நம்ம வந்து ஒரு லேண்டு வாங்கி அந்த இடத்துல தான் நம்ம வந்து இது கட்டணும், ஷாப்பிங் இது கட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைமண்ட் பிளாக் வச்சுது, அதுதான் ப்ரைஸு. அவன் என்சாட்டன்னு போட்டான் டைமண்ட் பிளாக்கை. அவன் எல்லாமே என்சாட்டன் பண்ணது தான் மிஸ் பண்ணான் அவனோட கடையில். இதே மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன். எனக்கு டைமண்ட் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. நான் கொஞ்சம் சில டொனேஷன் பண்ணுவேன். நான் டொனேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்டை கட்டியாச்சு. இதுக்கடுத்து அவன் என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு நான் போய் டெலிபோர்ட் பண்ணி விடவான்னு கேட்டான். அதெல்லாம் வேணாம், நானும் நடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, கிட்டத்தட்ட என் பயத்துக்கு வந்து நான் ரீச் ஆயிட்டேன். ஓகே, என் பயத்துக்கு வந்து நான் வந்துட்டேன். ஆனால் நான் இதில் வந்து உங்களுக்கு ஒன்று காட்டாத விஷயம் என்னன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று கட்டியிருக்கேன், ஃபார்மிங் லேண்டு, அதுக்கப்புறம் ஃபிஷிங்க்கு தனியாக ஒரு லேண்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியல, 2 லேண்டாக பிரிச்சேன். ஆமாம், ஒன்று வந்து என்னோட ஷாப் கட்டுறதுக்காக. ஆனால் நான் இந்த வீடியோ ஷாப் கட்ட மாட்டேன், அடுத்த வீடியோவில் ஷாப் கட்ட போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம டொனேஷன் பண்ணுவோம். இந்த டொனேஷன் தான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. இப்போ நான் கடல் என்ன சொல்கிறேன், ட்ரௌனை அடித்தா எனக்கு வந்து இது கிடைக்குது, கோல்டு கிடைக்குது. இது வந்து ரேரு, ஆனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக கோல்டு கிடைக்குது. என்கிட்ட எக்கச்சக்க கோல்டு இருக்குது. இப்போ ஒரு பிளாக் செய்யலாம், பாருங்கள். நம்ம கோல்டை வந்து வச்சு நம்ம ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்த்தா அவன் கோல்டெல்லாம் வைக்கக்கூடாது, நீ டைமண்ட் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். என்கிட்ட இருக்கிறதே 39 டைமண்டு. இல்லை, நான் என்ன கிழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாருங்க ஃபிஷிங்க்கு போயிட்டேன். இந்த ஃபிஷிங்கு போகிற இடத்துல தான் ஒரு கலவரம் நடந்துச்சு பாருங்கள். இப்போ நான் பாட்டு இந்த சைடு வந்துட்டு அப்படியே இந்த சைடு போய் நின்று ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் என்ன ரொம்ப நேரம் என் பையன் நின்றுருந்தேன். ஃபிஷ்ஷு வரும்போது பாருங்கள் என்ன ஒரு கலவரம் நடந்துச்சுன்னு. ஃபிஷ்ஷு கிடைக்கல, எனக்கு ஸ்டிங்கு கிடச்சிச்சு. ஆனால் ஃபிஷ்ஷிங் ஆனால் சரியாகவே மாட்ட மாட்டேங்குது. என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே முங்கி எடுத்துட்டு அதோட அந்த சைடு போகலாமேன்னு சொல்லிட்டு அந்த சைடு போட்டேன். அந்த சைடு போட்ட போது இங்கே பாருங்கள் வரவே இல்லை ஃபிஷ்ஷு. அவங்க 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என் தங்கச்சி வந்து என்னோட பெரிய தங்கச்சியோட பேஸை போய் சுற்றி பார்க்க போயிட்டான். இதான் அவன் பண்ணிட்டு இருந்தான். இந்த சைடு வந்து ஃபிஷ் பிடிச்சிருந்தாங்க. ஃபிஷ்ஷு கையில் கிடச்சிச்சு. அப்பா ஃபிஷ்ஷு கையில் கிடச்சிச்சா அப்படின்னு இருக்கும்போது லெட்டர் புக்ஸு ஓடு தக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை போட்டேன் ஃபிஷ்ஷுங்காக. சங்கு எல்லாம் லூட்டாகவே கிடைக்குங்க எனக்கு. அதனால தான் எனக்கெல்லாம் ஃபிஷ்ஷர்னு சொல்லுவாங்க எல்லோரும். என் சர்வரில் எல்லோரும் வந்து என்னை ஃபிஷ்ஷர்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என் கையில் 22 அயன் இருக்குது. பர்னேஸில் இன்னும் 8 எத்தனையோ அயன் இருந்துச்சு. அதனால் நான் போயிட்டு பர்னேஸில் 28 அயன் கிட்டே இருந்துச்சுங்க. அந்த 28 அயன் இருந்தனால தான் நான் வந்து அயனை டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு வந்து எல்லாரும் வந்து பேர் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. பேர் வச்சு தான் நம்ம அயனை டொனேஷன் பண்ணணுமா, இல்லைன்னா யார் டொனேஷன் பண்ணாலும் கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த சர்வரில் இருக்கிறது 4 பேர் தான், ஆனாலும் ஒரு சில தடவை குழப்பம் ஆக தான் செய்யும். அதனால் நான் வந்து இப்போ அதுக்கு 5 அயனும் ஒரு கோல்டையும் வந்து டொனேஷன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா 5 அயன் இது வந்து ஜெயன் வச்சு டொனேஷன் பண்ணிட வேண்டியதான்.
அதே மாதிரி அந்த நேமையே வச்சு கோல்டையும் அந்த மாதிரி மாற்றிட்டேன். ஓகே, நான் டொனேஷன் பண்ணிட்டு பேசிக்க மறுபடியும் வந்துட்டு இப்போ வந்து என் தம்பி வந்து விளையாடுறதில்ல, என் தங்கச்சி 2 பேரும் தான் விளையாடுறாங்க. என் தம்பி வந்து இப்போ ரிலீஸ் ஆகிட்டான் கேமை விட்டு. அதனால் இப்போ தான் நான் தான் இந்த கேம் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வச்சுருந்தாலும் நான் தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லைன்னா அவங்க சண்டை போட்டுன்னு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால இப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இவ்வளோ நாள் என் தம்பி இந்த வேலையை பார்த்தான், இப்போ நான் தான் இருக்கேன். ட்ராகன் வச்சவங்க வந்துட்டாங்க, அடிக்கணும், அடிச்சு முடிச்சிருவோம். போறோம் 2 ஹோட்டல் இதெல்லாம் வாகமும் ஜஸ்ட் புதுசுல தப்பிச்சேன். ஆனா நான் ட்ராகன் தரலாம் போயிட்டான், போய் கேட்கறேன் போடாடே 2 ஹாட்டில் அவங்ககிட்ட அடிச்சது பெரிய விஷயம். ஓகே, இங்க ஒரு ட்ரவுன் வந்தா அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து ஐயோ 6 ஹாட்டு அடாடுவே செத்து போயிடுறோம். அப்போ முடிச்சு விட்டு மேலே வந்த மாதிரி வந்துருச்சு. பாருங்க 6 ஹாட்டு தப்பிச்சிருக்கு. விட்டுருங்க செத்துருக்கு. யாரா இவ? ஓஹோ, என் தங்கச்சிங்க. என்ன செஸ்ல நோன்றா என்னமோ நோன்றா. ஆமாங்க, என் செஸ்ல 43 கோல் வச்சுட்டு நான் கோல் பஞ்சான்னு கட்டின்னு இருக்கேன் தெரியுமா. என்னையே மைனிங் போகணும்னு சொல்லிட்டாங்க, அதனால நான்லாம் போக மாட்டேன். நான் வந்து ட்ரேடிங் மணி தான் வாங்கிட்டு மைனிங் யாராவது ஷாப் ஆரம்பிச்சாங்கலாம் இல்லை. என் தம்பி இப்போவே ஆரம்பிச்சிட்டான் மைனிங். அவன் ஆரம்பிச்சிருவான். அவன் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து 5 டைமண்ட் வச்சிருக்கான். ஆனால் அந்த 5 டைமண்ட் எனக்கு சொந்தம் கிடையாது, அந்த 5 டைமண்ட் அவருக்கு சொந்தம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் செத்தேன், அது வந்து ஹங்கரி பார்னால தான் செத்தேன். இது நான் கவனிக்காமல் விட்டேன், மறுபடியும் போய் அதெல்லாம் பார்த்தானா ஹங்கரி பார்ல தான் செத்துருக்கேன். அவன் அடித்தான் அப்படின்லாம் நினச்சேன். கவனிக்கும் போது தான் தெரியுது அவள் யாருமே அடிக்கல, நானால தான் செத்தேன். கவுனங்கடலாம் நல்லா சண்டை போட்டேன், ஆனால் நானா செத்துறேன். இது எனக்கு அசிங்கமாகவும் போச்சு. பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரியும் நான் வந்து பசினால தான் செத்துருக்கேன் அப்படின்னு போட்டுட்டாங்க. லாஸ்ட் கமெண்ட்டை பாருங்க. இதுக்கு முன்னாடி என் தங்கச்சி ஸ்லைம் கிட்ட அடி வாங்கி சாப்பிட்டான் மைண்ட்ல. கிடையாது, பெரிய தங்கச்சி. அவன் இந்த தங்கச்சி கிடையாது, பெரிய தங்கச்சி. இவன் வந்து ஸ்லைம் கிட்ட அடி வாங்கி அவன் வந்து ஸ்லைம் கிட்ட அடி வாங்கி சாவுனா. அந்த கமாண்டையும் நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அடி வாங்கி சாப்பிடலாம். நல்லாவே தெரியும். இவன் எதுக்கா செஸ்ட்டாக திறந்து வச்சுக்கா, இவனுக்கு மட்டும் இந்த லாஜிக் கொடுக்குறாங்க. இவன் செஸ்ட்டு ரன் வச்சுட்டு அப்படியே நின்றுக்கா, இவன் இன்னும் கேம் விட்டு லெஃப்ட் ஆகலை. சரி, நான் எல்லா ஜாமானையும் அப்படியே எடுத்து போட்டுக்கின்னு நான் போயிட்டு ஃபிஷிங் பண்ண போகிறேன். மக்களே, இந்த ஒரு அதிசயம், ஒரே தடவை 3 ரவுண்ட் வந்து என்னை அடிக்க வந்துச்சு. ஆனால் சுத்தம் செம்மையான அடி வாங்கினேன் ப்ரோ. என் தம்பியா இருந்தா இறங்கி அடிச்சுப்பேன்னு சொன்னான், ஆனால் நான்லாம் இறங்கிலாம் அடிக்க மாட்டேன். இறங்கி அடிச்சு அவங்கள சாவடிக்கிறதுக்கு நாம இப்படியே அடிச்சு சாவடிச்சிடலாம். இறங்கி அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணிலாம் சாவடிக்குமா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் மேலே நின்று சாவடிச்சிடுவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை உங்களிடம் இந்த விடை. பாய் பாய்.